வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் வயநாட்டிற்கு ரெட் அலர்ட், கனமழை தொடரும் என தகவல். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் விடாது பெய்து வரும் கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். மக்கள் வீடுகளிலிருந்து உடனடியாக வெளியேறி முகாம்களுக்கு செல்ல வயநாடு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். கேரள நிலச்சரிவு பாதிப்புக்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். தேவையான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நீலகிரியில் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்பதால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,70,500 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் வெளியேற்றம். டிஎன்பிஎல் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் திண்டுக்கல்லிடம் சேப்பாக் போராடி தோல்வி. கடைசி ஓவரில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் அணி 2வது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி. இனி விரிவான செய்திகள். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 144 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 79 ஆண்கள், 64 பெண்கள் என 144 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 191 பேர் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பேரிடர் பகுதியில் சிக்கியிருந்த பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த 1592 பேர் இதுவரை மீட்கப்பட்டதாகவும் தற்போது 82 முகாம்களில் 8,107 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளாவில் ரெட் அலர்ட் மற்றும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 8 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் எனவும் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, திருச்சூர், காசர்கோடு, கண்ணூர், பாலக்காடு மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அபாய பகுதிகளில் வசிப்பவர்களும் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ தெரிவித்துள்ளார். குரும்பலாக்கோட்டை, லக்கிடி, மணிக்குண்டுமலை, முட்டில் கோல்பாரா காலனி, கபிக்கலம், சுந்தகிரி ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் குடியிருப்புகளிலிருந்து முகாம்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மக்களவையில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விளக்கமளித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். கேரளாவிற்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கையை 23ஆம் தேதியே வழங்கிவிட்டது என்றவர், இயற்கை பேரிடர்கள் குறித்து முன்கூட்டியே வழங்கப்படும் எச்சரிக்கை அடிப்படையில் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமித்ஷா கேட்டுக் கொண்டார். வானிலை ஆய்வு மையம், இந்திய புவியியல் ஆய்வு மையம், மத்திய நீர் ஆணையம் என எந்த மத்திய அரசு அமைப்பும் ரெட் அலர்ட் விடுக்கவில்லை என பினராயி விஜயன் தெரிவித்தார். பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் ஜூலை 29ஆம் தேதி 115 முதல் 204 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் 24 மணி நேரங்களில் 204.4 மில்லிமீட்டர் மழையும் அடுத்த 24 மணி நேரங்களில் 372 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. அதாவது எச்சரிக்கையை விட அதிக கனமழை பெய்திருக்கிறது என்றார். நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு 30ஆம் தேதி காலை 6 மணிக்கே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது எனவும் பினராயி விஜயன் விளக்கமளித்தார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு தொடர்பாக மக்களவையில் நடந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராணுவம் அங்கு மிக சிறப்பாக பணியாற்றுவதாக தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இடத்தில் இயற்கை பேரிடர் நடைபெற்ற நிலையில் 2வது முறையாக அதே இடத்தில் மற்றொரு துயர சம்பவம் நடைபெற்று இருப்பதாக தெரிவித்தார். இந்த இடத்தில் சில சுற்றுச்சூழல் பிரச்சினை இருப்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்றும் இதற்கு உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தீர்வுகளை காண வேண்டும் என வலியுறுத்தினார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நிவாரணப் பணிகளில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்ற தமிழகத்திலிருந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளான சமீரன், ஜானிடாம் வர்கீஸ் ஆகியோர் தலைமையில் மீட்புக் குழுவினர் சென்றுள்ளனர். இவர்கள் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினருடன் இணைந்து முண்டகை மற்றும் சூரல்மலையில் மீட்புப் பணியை தொடங்கியுள்ளனர்.
கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு தொழிலதிபர் கௌதம் அதானி 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வயநாட்டில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான உயிரிழப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வயநாடு மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட மகேந்திரா குழுமத்தின் தலைவரான தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா முன்வந்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வயநாடு பூமி சொர்க்கம் எனவும் இதயத்தால் வயநாட்டுடன் இணைந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், மீட்புப் பணிகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த இயற்கை சீற்றத்தினால் பேரிழப்பை சந்தித்திருக்கும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே அதிமுக சார்பாக கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியும் தேவையான நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து பொதுமக்கள், தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கேரளாவிற்கு நிதியுதவி அளித்து வருகின்றனர். அந்த வரிசையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் விக்ரம் கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு நடிகர் சூர்யா நன்றி தெரிவித்துள்ளார். அவரது சமூக வலைதள பதிவில், கேரள மாநிலம் வயநாட்டில் இயற்கை பேரிடரால் இதயம் நொறுங்கிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் அரசு நிர்வாகங்களுக்கும் மீட்புக் குழுவினருக்கும் களத்தில் உதவும் மக்களுக்கும் மரியாதை செலுத்துவதாக சூர்யா குறிப்பிட்டுள்ளார். நீலகிரியில் கடந்த காலங்களில் பலமுறை நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டு கோடப்பமந்து பகுதியில் ஏற்பட்ட காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தார்கள். 1983இல் குன்னூர் அருகே மரப்பாலம் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 வீடுகளில் குடியிருந்தவர்கள் மண்ணுக்குள் புதைந்து போனார்கள். அதேபோல் கேத்தை பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்தார்கள். வயநாடு போல நீலகிரியிலும் சட்டவிரோத கட்டிடங்கள் அதிகமாக கட்டப்பட்டு வருவதால் நிலச்சரிவு ஏற்படும் முன்பு அந்த பகுதி மக்களை பாதுகாக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்படவும், நீரோடைகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில், அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்திலிருந்து 60 பேர் அடங்கிய 2 குழுக்கள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு விரைந்தனர். கடலூரில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பார்வதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் தனியார் பள்ளியில் பயின்று வந்த நிலையில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து படுகாயமடைந்தான். இதில் சிகிச்சை பலனின்றி கடந்த 30ஆம் தேதி சிறுவன் உயிரிழந்தான். சிறுவனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசின் நிதி ஆயோக் அறிக்கைப்படி 13 துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்சியில் 29,369 பயனாளிகளுக்கு 152.51 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது நிதி ஆயோக் அறிக்கைப்படி 13 துறைகளில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும், திமுக ஆட்சிக்கு சிறப்பான அங்கீகாரமாக இதனை எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தார். சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 2வது முறையாக ஜாமீன் கோரிய ஃபெலிக்ஸின் மனுவை விசாரித்த நீதிமன்றம் அவரது யூடியூப் சேனலை மூட வேண்டும் என உத்தரவிட்டதோடு, இனி சர்ச்சைக்குரிய வகையில் நேர்காணல் செய்ய போவதில்லை என விசாரணை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் நிபந்தனை விதித்தது. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை நீக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியங்கள் இரண்டுக்கும் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டியை திரும்பப் பெற தனது ஆலோசனையை முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலியுங்கள் எனவும் கட்கரி கோரிக்கை விடுத்துள்ளார்.
பீகாரில் பள்ளிக்கு துப்பாக்கி எடுத்துச் சென்ற 5 வயது சிறுவன் 3ஆம் வகுப்பு மாணவனை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தோட்டா கையில் பாய்ந்து காயமடைந்த சிறுவன் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,70,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிய நிலையில் அணை நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதன்படி அணைக்கான நீர்வரத்து 1,75,000 கன அடி உள்ள நிலையில் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளில் 2,20,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி தண்ணீரும், கபினி அணையிலிருந்து 50,000 கன அடி தண்ணீரும் தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் காவிரியின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு புதிய இடங்கள் சேர்க்க எதுவும் இல்லை என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மொத்தம் 9,050 MBBS இடங்கள் உள்ளதாகவும் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் இளநிலை படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14 தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான மாநில ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21 தொடங்க உள்ளதாக கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி கடந்த 30ஆம் தேதி கடையடைப்பு மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போலீசார் பாதுகாப்பையும் மீறி கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதாக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அவரது ஆதரவாளர்கள் 128 பேர், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 98 பேர் உட்பட 244 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தியாகராஜன் இயக்கத்தில் நடிகர் பிரசாந்த் நடித்துள்ள அந்தகன் திரைப்படம் ஒரு வாரம் முன்கூட்டியே வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் 9ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் சேரன் இயக்கவிருந்த பாமக நிறுவனர் ராமதாசின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் கைவிடப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் வாழ்க்கை வரலாற்று படத்தை இயக்குனர் சேரன் இயக்க இருப்பதாக நடிகர் சரத்குமார் ராமதாசின் கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் ஸ்வாப்னுல் குசால் தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் 50 மீட்டர் 3 பொசிஷன் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 590 புள்ளிகளை பெற்று ஸ்வாப்னுல் குசால் 7ஆம் இடம் பிடித்தார். டாப் 8 இடத்திற்குள் வரும் வீரர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்பதால் 7ஆம் இடம் பிடித்த ஸ்வாப்னுல் குசால் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவைச் சேர்ந்த இளம் வீரர் லக்ஷயா சென் தகுதி பெற்றுள்ளார். இந்தோனேஷிய வீரர் ஜொனாதன் கிறிஸ்டியுடன் லக்ஷயா பலப்பரீட்சை நடத்தினார். இதில் முதல் செட்டை 21-18 என்ற புள்ளிகள் கணக்கில் லக்ஷயா சென் வென்றார். தொடர்ந்து இரண்டாவது செட்டை 21-12 என்ற கணக்கில் கைப்பற்றிய சென் நேர் செட்டுகளில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்குள் நுழைந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு இந்திய வீராங்கனை லவ்லினா தகுதி பெற்றுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் நார்வே வீராங்கனை சன்னிவா உடன் லவ்லினா மோதினார். இதில் 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் நார்வே வீராங்கனை சன்னிவாவை லவ்லினா வீழ்த்தினார். காலிறுதியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு லவ்லினா தகுதி பெற்றால் இந்தியாவிற்கு பதக்கம் உறுதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் திண்டுக்கல்லிடம் சேப்பாக் போராடி தோல்வியடைந்தது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய சேப்பாக் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் சேர்த்தது. 159 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய திண்டுக்கல் அணி கடைசி பந்திற்கு முந்தைய பந்தில் இலக்கை எட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி மூலம் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டிக்கு திண்டுக்கல் தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வயநாட்டிற்கு ரெட் அலர்ட், கனமழை தொடரும் என தகவல். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கேரள மாநிலம் வயநாட்டில் விடாது பெய்து வரும் கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். மக்கள் வீடுகளிலிருந்து உடனடியாக வெளியேறி முகாம்களுக்கு செல்ல வயநாடு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். கேரள நிலச்சரிவு பாதிப்புக்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். தேவையான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.
நீலகிரியில் 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்பதால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு. சுற்றுலா பயணிகளுக்கு நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,70,70,500 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து 1,70,70,000 கன அடி நீர் வெளியேற்றம். TNPL தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் திண்டுக்கல்லிடம் சேப்பாக் போராடி தோல்வி. கடைசி ஓவரில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் அணி 2வது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.